சாலோமன் ஆலயத்தை கட்டி முடித்த பின்பு ஆண்டவரை நோக்கி அழகான ஒரு விண்ணப்பம், பிரார்த்தனை ஒன்றை ஏறெடுக்கிறான். ஆண்டவர் அவனுடைய விண்ணப்பத்தை அங்கீகரித்து சொல்லுகிறார், இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு என்னுடைய கண்கள் திறந்தே இருக்கும், என்னுடைய செவிகள் கவனிக்கிறதா இருக்கும், என்னுடைய இருதயம் எந்நாளும் இங்கே இருக்கும். அல்லேலூயா. திருச்சபை என்பது ஆண்டவருடைய திரு சரீரமாக இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இஸ்ரவேலரை முதல் திருச்சபையாக தெரிந்து கொண்டு ஆண்டவர் பயன்படுத்தினார். அன்புக்குரியவர்களே, இங்கே சாலோமனுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளையின்படியே ஆலயத்தை கட்டி முடிக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆலயத்தில் என் கண்கள் எப்பொழுதும் திறந்தே இருக்கும். இந்த உலகம் முழுவதும் கோடி கோடியான திருச்சபைகள், ஒவ்வொரு நாளும் ஆலயங்கள், திருச்சபைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படியானால் உலகம் எங்கும் இருக்கிற அத்தனை திருச்சபையிலும் ஆண்டவருடைய கண்கள் எப்படி பார்க்க முடியும்? அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய மகத்துவ தன்மை. அவருடைய கண்கள் எப்படிப்பட்டதாம்? வெளிப்படுத்தல் 1:14 சொல்லுகிறது, அக்னி ஜோலை போன்ற கண்கள். இந்த உலகத்தை படைத்த மிகப்பெரிய தலை சிறந்த ஒரு பொறியாளர் நம்முடைய ஆண்டவர். மண்ணை பிசைந்து மனிதனை படைத்த ஆண்டவர். இதே வேளையிலே உலகத்தில் எங்கெங்கே இந்த பரிசுத்த ஆராதனை நடக்கிறதோ அத்தனை ஆராதனையிலும் ஆண்டவருடைய கண்கள் உலாவி கொண்டே இருக்கின்றது. ஹல்லேலூயா. கோடி கோடியான மக்கள் கூட்டம், கோடி கோடியான திருச்சபை, அத்தனை திருச்சபை ஆராதனைகளையும் ஆண்டவருடைய கண்கள் உற்று பார்த்து கொண்டே இருக்கிறது. இன்றைய திருச்சபைகளுக்காக ஆண்டவர் சபையிலே ஆண்டவருக்கு இடமில்லாதபடியினாலே சபைக்கு வெளியே ஆவியான தேவன் அழுது கொண்டிருக்கிறார். திருச்சபையிலே இன்றைக்கு ஆண்டவருக்கு இடமில்லை. சபையிலே பிரிவினைகள், கொள்கை பேதங்கள், ஜாதிய வேற்றுமைகள், சமயம் சார்ந்த பொருளாதாரம், இன்னும் பல்வேறு வேற்றுமைகளின் காரணத்தினாலே சபை இன்றைக்கு சாத்தான் பிரித்து வைத்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, சபை என்பது ஆண்டவருடைய திரு சரீரம், பாடி ஆஃப் கிரைஸ்ட். இந்த சபையினுடைய தலைவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, திருச்சபையின் அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து, திருச்சபையின் ஜென்மாதாரம் அத்தனையுமே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் இந்த சபையிலுடைய கண்கள் திறந்தே இருக்கிறது. ஆராதனை வேளைகள் மாத்திரமல்ல, தனிமையாய் வந்து இந்த எருசலேம் என்கிற ஆலயத்தில் நீங்கள் ஆண்டவரோடு பேச வாருங்கள். உங்கள் கண்ணீரை இந்த இடத்திலே காணிக்கையாக்கி செல்லுங்கள். உங்கள் சந்ததிகள் வளர்வதை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவருடைய கண்கள் எப்படிப்பட்டதாம்? நீதிமொழிகள் 15:3 சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. 2 நாளாகமம் 16:9 சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும், உலகம் எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சபையில நம்ம எப்ப வாரோம்? ஒருவேளை பாஸ்டர் அதை பார்க்காம இருக்கலாம். சபையில நம்ம எந்த வேளையில ஆராதனைக்கு வருகிறோம்? முந்தைய காலங்களில் சபை ஆராதனைனா 8:30க்குன்னா நம்முடைய முன்னோர்கள் 7:30க்கே வருவாங்க. அன்றைக்கு மிக்சி கிடையாது, கிரைண்டர் கிடையாது, காரு கிடையாது, லைட் வசதி கிடையாது. ஆனாலும் சபை என்றால் மக்கள் உயிரா நேசிச்சாங்க. ஆராதனை என்றால் ஞாயிற்றுக்கிழமை எந்த திருமணமோ என்கேஜ்மெண்டோ வீடு பிரதிஷ்டை எல்லாவற்றையும் மறுத்து சபையை நம்முடைய முன்னோர்கள் உயிராய் நேசித்தார்கள். காடுகளிலே போய் மரங்களை வெட்டி சபைகளை கட்டினார்கள். பெரிய பெரிய கற்களை தோளிலே சுமந்து கொண்டு வந்து சொந்த கைகளினால் சபையை கட்டினார்கள். சபையை உயிராய் நேசித்தார்கள். அதனால இன்னைக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த சபை வாஞ்சையை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், நம்முடைய தலைமுறைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். சபையில ஆண்டவர் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாரு. சபையில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கவனிக்கிறார். அவருக்கு மறைவாக நம்ம எங்கேயும் போக முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் எல்லோரையும் நோக்கி கொண்டிருக்கிறது. இங்கே கண்ணீரோடு, அழுகையோடு, வேதனையோடு வருகிற பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்கும்படியாய்
கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. அன்றைக்கு அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் அழுதாளே, அந்த கண்ணீரை ஆண்டவர் துடைக்கவில்லையா? ஆண்டவரை விட்டு நம்ம எங்க போனாலும் ஆண்டவர் நம்ம விடவே மாட்டார். யோனாவை பாருங்க, ஆண்டவர் நினிவேக்கு போக சொன்னார். அவன் யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லி தர்சீசுக்கு கூலி கொடுத்து போறான். ஆண்டவருடைய கண்களுக்கு அவன் விலகி ஓட முடியல. ஆண்டவர் அவனை பிடிச்சு கொண்டு வராரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நாம் எங்கே ஓடினாலும் ஆண்டவருடைய கண்கள் நம்ம இது நோக்கமா இருக்கிறது. பாருங்கள், தாவீது எல்லாரையும் யுத்தத்திற்கு அனுப்பிவிட்டு அரண்மனை உட்பறையின் மேல உலாவிக் கொண்டிருக்கிறான். அங்கே ஒரு ஸ்திரீயை பார்க்கிறான், இச்சிக்கிறான், பாவத்தில் விழுகிறான், நினைக்கிறான் யாருமே என்ன பார்க்கல, நல்லா திருப்தியா இருக்கிறான். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து கேட்கும் போது கூட அவன் நல்ல நிறைவாகத்தான் இருந்தான். அவன் நினைச்சான், நான் செய்த பாவத்தை யாரும் பார்க்கல. அன்பான திருச்சபையே, சபையிலே நடக்கிற அநீதிகள், அநியாயங்கள், பிரிவினைகளை பாஸ்டர் பார்க்கிறாரோ இல்லையோ, தேவன் அதை உன்னிப்பாய் கவனிக்கிறான். சபையிலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் கவனிக்கிறார். ஏன்னா சபையை ரத்தம் சிந்தி சம்பாதித்தவர் இயேசுநாதர். அதான் இன்னைக்கு படிக்க கேட்டோம் இல்லையா, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். இந்த சபையில ஒரு நாளும் பிரிவினை என்கிற வித்தை விதிச்சிடாதீங்க. யாராவதுக்கு மேல அது கசப்பு இருந்தா அவங்களுக்காக ஜெபியுங்க. சபையில பின்வாங்கி போனவர்களை தேடி போய் கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள். இதுதான் சபையின் கடமை. பாருங்க, தாவீதையும் ஆண்டவர் விட்டு வைக்கல. அவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்னு அவனை சொன்னாரு, ரொம்ப நேசிச்சாரு. ஆனாலும் அந்த பாவத்தை ஆண்டவர் கண்டுபிடித்து உணர்த்தி அதற்கேற்ற தண்டனையை கொடுக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே கர்த்தருடைய ஆலயத்திலே ஆண்டவருடைய கண்கள் உலாவி கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் சபைக்குள்ள இருக்கிறீங்க, எப்ப வாரீங்க, என்ன நோக்கத்தோட வாரீங்க, என்ன உள்ளத்தோட வாரீங்க என்பதை ஆண்டவர் கவனிக்கிறார். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என்னுடைய செவிகள் கவனிக்கவரைகளாயிருக்கும். ஆண்டவருடைய செவிகள் கவனிக்கிறதாயிருக்கும். சபையில முன்னாள் காலத்துல டீக்கன்மாரெல்லாம் வருவாங்க. சபையில ஒவ்வொருத்தரையும் கவனிச்சு, யாராவது வெளியே ஓடனா அடி கொடுத்து உள்ள விடுவாங்க. அன்னைக்கு பாஸ்டர் மாதிரிலாம் எங்களுக்கு அடி தந்திருக்கிறாங்க. தின்ன குறும்பு செய்தா அடிப்பாங்க. சபையில யாராவது விளையாடிட்டு இருக்கிறாங்களா, ஆராதனையில வெளியே ஓடிட்டு இருக்கிறாங்களா, கவனமா இருப்பாங்க. உடனே பிடிச்சிட்டு வந்து, இன்னைக்கு எல்லாருக்குமே பயம். ஏன்னா நம்ம பிள்ளைங்களை தண்டிக்கிறதுக்கு நமக்கும் விருப்பம் கிடையாது. ஆகவே ஆராதனைக்கென்று பிள்ளைகள் வருகிறார்கள், வெளியே உலாவி கொண்டிருக்கிறார்கள், யாரும் கவனிப்பார் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஒவ்வொரு காரியங்களுக்கும், ஒவ்வொருடைய கதறுதலுக்கும், கண்ணீருக்கும், விண்ணப்பத்திற்கும் என் செவிகள் திறந்தவைகளாய் கவனிக்கிறதா இருக்கும். சபையை ரொம்ப கவனிக்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. சபையை ரொம்ப கவனிக்கிறார், உற்று கவனிக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சபையில நீதி நியாயம் என்பதில்லை. உயர்ந்தவன், அதிகாரம் படைத்தவன், அவர்களுடைய செல்வாக்கு பெருகுகிறது. தொடர்ந்து சபையிலுடைய ஆதிக்கம் ஏதோ ஒரு சிலருடைய கரத்தில் இருக்கிறது. பாருங்க, நம்முடைய ஆண்டவர் ஏழை எளிய மக்கள், நசுக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கதறுதலை கேட்கிற ஆண்டவர், கதறுதலை கேட்கிற ஆண்டவர். பாருங்க, லூக்கா 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா, ஒரு நீதிபதியின் இடத்துல ஒரு ஏழை விதவை தாய் வராங்க. அந்த நீதிபதி ஆண்டவருக்கு பயப்படாதவன், மனுஷனுடைய கஷ்டத்தை கேட்காதவன், செவி கொடுக்காதவன். ஆனா அந்த அம்மா அவனை விடவே இல்லை, எனக்கு நியாயம் செய்யணும் அப்படின்னு தொடர்ந்து விடாப்பிடியாய் பிடித்தபடினால அவன் நியாயம் செய்கிறான். அருள்நாதர் இயேசு சொல்லுகிறான், அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அப்படியானால் தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிட விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே நியாயம் செய்ய. ஒருவேளை பாஸ்டர்மார் உங்களுக்கு நீதி நியாயம் செய்யாம இருக்கலாம், டீக்கன் செய்யாம இருக்கலாம். நம்ம சபையின் ஜென்மாதாரம், சபையின் நல்ல போதகர், அவர் நீதி உள்ளவருங்க. மனுஷன் எதை விதைத்தானோ அதை அறுத்துத்தான் ஆக வேண்டும். அது பாஸ்டர் ஆகிய நானா இருந்தாலும் சரிதான்.
மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். சபையில நீ நல்லதை விதைச்சேனா அப்பா ரொம்ப கவனித்துட்டு இருக்கிறார். நீ நல்லதை செய்தா நல்லதை அறுப்பாய். எல்லா அநீதிக்கும் ஒரு நாள் நமக்கு கூலி கிடைக்கும். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவருடைய செவிகள், ஆகவே தான் ஆண்டு சொல்றாரு, உன் தேவனுடைய ஆலயத்தில் நீ வரும்போது உன் நடையை காத்து கொள்ளணும். மனம் பதறி கூட ஒரு வார்த்தை சபையில போய் சீரக்கூடாது. அல்லேலூயா. பக்தி விருத்திக்கு எதுவான காரியங்களை பேசுங்கள், ஆவிக்குரிய காரியங்களை பேசுங்கள், ஒருவரை ஒருவர் அன்பின் முத்தத்தோடு வாழ்த்துங்கள். ஆதி திருச்சபை ஒருங்கிணைந்து செயல்பட்டது, அந்நியத்திலே ஐக்கியத்திலே இணைந்து இருந்தது. சபை பக்தி அடைந்து வளர்ந்தது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறான், இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் விண்ணப்பங்களுக்கு என் கண்கள் திறந்திருக்கும், என் செவிகள் கவனிக்கிறதா இருக்கும். மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், அதே 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, என் இருதயம் என்னாலும் இங்கே இருக்கும். சீக்கிரமா முடிக்க போறேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் வேற எந்த இடத்திலையும் என் இருதயம் இங்க இருக்குன்னு சொன்னதே இல்லை. ஆனால் சபையை உயிர் நாடியாய் நேசிக்கிற ஆண்டவர் சொல்றாரு, மனிதனுடைய எண்ணங்கள், இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாதவைகள் என்று கண்டு தேவன் மனிதனை படைத்ததுக்காக மனஸ்தாபப்பட்டாரு. அன்பானவர்களே, நீங்க சபைகளை நினைக்கிறீங்களோ நினைக்கலையோ, சபையை பற்றி எண்ணம் உங்களுக்கு இருக்குதையோ இல்லையோ, ஆனா அப்பா இருதயம் எப்பவுமே சபையின் மேலதான் இருக்குது. ஹல்லேலூயா. அவருடைய இருதயத்தின் ஒவ்வொரு மூச்சும், ஒவ்வொரு வினாடியும் சபையில தான் அவருடைய இருதயம் இருக்கிறது. ஏன்? அவர் சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த திருச்சபை, விலையேறப்பட்ட சொத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாருங்க. உலகத்துல நம்ம சபையில் இருக்கிற நேரம் அவ்வளவுதான். என்ன பொறுத்தளவு நான் சொல்லணும்னா மகிழ்ச்சியான நேரம். நம்முடைய கவலைகளை மறந்து ஆண்டவரோடு உறவாடுகிற ஒரே நேரம் சபை ஆராதனை. ஆகவே தான் பைபிள் சொல்லுகிறது, சபை கூடி வருதலை நீங்க விட்டுறாதீங்க. என்ன நிகழ்ச்சி இருந்தாலும் சொல்லுங்க, 10:30 மணி வரை நான் சர்ச்சில் தான் இருப்பேன். உங்களை பார்க்குறவங்க சொல்லணும், அவங்களா 10:30 மணி வரை அவங்க சர்ச்சில் தான் இருப்பாங்க, வேற எங்கேயும் வரமாட்டாங்க. ஹல்லேலூயா. எங்கிருந்தாலும் சபை ஆராதனையை வாஞ்சியுங்கள். உங்களுடைய இதயத்தின் ஏக்கமெல்லாம் விருப்பமெல்லாம் சபையை நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், என் இருதயம் என்னாலும் எங்கே இருக்கும். யோசுவா 24ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்பொழுதும் உங்கள் நடுவில் இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். 1 சாமுவேல் 16:7 சொல்லுகிறது, ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயங்களை பார்க்கிறார். ஹல்லேலூயா. சபையில வரும்போதும் பாஸ்டர் நாங்க உங்க முகத்தை தான் பார்க்க முடியும். ஆனா இங்க ஏக்க பெருமூச்சுகளோடு ஆவியான தேவன் உங்களுடைய இருதயத்தின் குமுறல்கள், மன அழுத்தங்கள், மன வேதனைகள், சஞ்சலங்கள் அத்தனை அறிகிறார். பாருங்க, இஸ்ரவேல்ல ராஜாவை அபிஷேகம் பண்ணணும். சாமுவேல் இடத்துல போய் சொல்ல, நீ ஈசாயின் பிள்ளைங்களை கூட்டி சேர்த்து அபிஷேகம் பண்ணிட்டு, அந்த ஈசாய் தன்னுடைய அழகான மூத்த குமாரர்கள், ராணுவ அனுபவம் பெற்றவர்கள், பலசாலிகளை கொண்டு வந்து சாமுவேல் முன்னா நிறுத்துறான். சாமுவேல் தைல குப்பி எடுத்துட்டு அபிஷேகம் பண்ண வராரு. எப்பா இல்ல, இது இல்ல, இது இல்ல, எல்லாம் தட்டி விட்டுட்டு இருக்கிறோம். அப்போ சாமுவேல் ஈசா, இனி ஏதாவது பிள்ளைகள் இருக்கிறார்களாம். ஆடுகளின் பின்னே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சின்ன தாவீது இருக்கிறான், அவனை வரவழை. தப்பதான் ஆண்டு சொல்றார், எப்பா நீ மனுஷனுக்கு உலக அழக பாக்குற, அந்தஸ்த பாக்குற, அவனுடைய வீட்டிய பாக்குற, இல்ல நானும் மனிதனுடைய இருதயத்தை ஆராய்ந்தறிகிற தேவன். ஆண்டவர் சின்ன ஒரு தாவீதை தான் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொருடைய இருதயத்தின் விருப்பங்களை அறிகிறவராக இருக்கிறார், நம்முடைய வேதனைகளை புரிகிறவராக இருக்கிறார். அவருடைய இருதயம் என்னாலும் சபையில தான் இருக்கிறது. நீங்க எந்த மனவேதனையோட அழுத்தங்களோட வாரியங்களோ, உங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு வலிகளையும் வேதனைகளையும் புரிந்து கொள்ளுகிற ஆண்டவர் அவர். ஆகவே
ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவாக நம்ம எங்கேயும் ஓட முடியாது. ஆண்டவருடைய மறைவி கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. ஆகவே நீ எங்க போனாலும் ஆண்டவருடைய கண்கள் உன்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. நீ எதை பேசுகிறாயோ, பைபிள் சொல்லுகிறது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு கொடுக்கணும். ஏன்னா ஆண்டவருடைய கண்கள், ஆண்டவருடைய செவிகள் நம்ம பேசுறதெல்லாம் கவனமா கவனிக்குது. ஆகவே தேவையற்ற வாக்குவாதங்கள், தேவையற்ற வார்த்தைகளை, வாக்குவாதங்களை விட்டுவிட்டு இன்றிலிருந்து ஒரே மனதாய் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி ஒன்றிணைந்து, அப்போஸ்தலர் 2:4 அதிகாரங்களை படிச்சீங்கன்னா, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே மனமும் ஒரே இருதயம் உள்ளவங்களா இருந்தாங்க. அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் ஊற்றப்பட்டார். அன்றைக்கு சாலோமனுடைய ஆலயத்தில் இறங்கின தேவ மகிமை, பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே வல்லமையாய் ஊற்றப்பட வேண்டுமானால், இங்க வருகிற நம்ம சுத்த இருதயத்தோட, பிராக்களை போல கபடற்றவர்களாய், உத்தம இஸ்ரவேலராய், ஆண்டவருடைய இருதயத்தை மகிழ பண்ணவர்களா வரணும். மனிதனை பிரியப்படுத்தி நம்ம எதையும் நம்ம சாதிக்க போறதில்லை. அப்பா, நாங்க உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும். ஆண்டவருடைய இருதயத்தை நாம் மகிழ பண்ணுவது எப்படி? ஆண்டவரை ஆராதிக்கும் போது நேரமே வாங்க, ஆராதனையில் ஆண்டவரை முழங்கால் படியிட்டு ஆராதியுங்கள். உங்களால் இயன்ற ஒரு ஊழியத்தை சபை போதகரோடு இணைந்து செய்யுங்கள். 208 ஆண்டு ஆயிற்று. இந்த சபையில ஒரு ஆத்துமாயாவது கொண்டு வந்திருக்கீங்களா? ஒரு ஆத்துமாயாவது சபை சம்பாதிச்சு கொண்டு வந்திருக்கீங்களா? ஆண்டுடைய வருகை நாள்ல ஆண்டவர் கேட்பார், உனக்காக நான் மரிச்சேனே, இந்த சபையை எனக்கு உனக்காக தந்தேனே, எனக்காக நீ என்ன செய்தான்? அருமையான ஒரு பாடல் உண்டு, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோட ஆண்டவா வெறுங்கையாய் உம்மை கண்டுகொள்ளலாகுமா? இந்த சமூகத்திலே ஆயிரக்கணக்கான குடும்பங்கள், அத்தனை சபையில ஒன்று சேர்ப்போம். சபை இன்னும் வளரட்டும். இந்த குமரி மாவட்டத்திற்கு நீண்ட வரலாறு கொண்ட இத்திருச்சபை அடுத்தொரு வரலாறு படைக்கக்கூடிய அளவில் சபை மக்கள் அத்தனை பேரும் மறுபடி செல்ல நீங்க ஒன்றாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். We are called to have a fellowship. நாம் ஐக்கியமாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒன்றா இருப்ப நம்ம சிந்தனை எல்லாம், நம்ம எதை செய்தால், ஒருவேளை இந்த சபையில் இருக்கிற குப்பையை நீங்க தூக்கி மாத்தலாம். பாஸ்டர் உங்களுக்கு நன்றி சொல்ல மாட்டார், அவர் கண்கள் அது பட்டிருக்காது. ஆனா அப்பா பாப்பார், என் பிள்ளை எனக்காக என் ஆலயத்தை சுத்தம் பண்ணுகிறானே. ஒருவேளை இந்த கோவில்ல நீங்க கோயில் பிள்ளையா இல்லாம இருக்கலாம், எந்த பொறுப்பு உனக்கு இல்லாம இருக்கலாம். நீ ஆலயத்திற்காய் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டுடைய கண்கள் இந்த பாளையம் முழுவதும் உலாவி கொண்டே இருக்கிறது. ஆகவே தான் ஆலயத்திற்கு வரும்போது நம்முடைய நடையை காத்து கொள்ளணும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் அப்பா இருதயத்தை மகிழ பண்ணுகிறதாக இருக்க வேண்டும். நம் மூலமா ஆண்டவர் இருதயம் மகிழணும். அவருடைய இருதயம் சந்தோஷப்படும் போதும் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழியும். இந்த சபை நாள் அப்படிப்பட்ட நல்ல தீர்மானத்தோடு, ஆண்டவர் என்னை காண்கிறார், ஆண்டவர் என்னை பார்க்கிறார், நான் பேசுகிறது அவருடைய செவிகள் கவனிக்கிறது, என்னுடைய ஜபங்கள் அவர் கவனிக்கிறார், அவருடைய இருதயம் என்னால் இந்த சபையில் இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். சபையை உயிர்மீட்சாய் நேசிப்போம், ஒன்று சேர்ந்து செயல்படுவோம். கர்த்தர் தாமே இந்த லண்டன் மிஷன் திருச்சபை அவருடைய வருகை மட்டும் சுத்தாங்க சபையா நிற்போம். அல்லேலூயா. ஆண்டுடைய வருகை மட்டும், இத்தனை ஆண்டுகள் வரலாற்று படைத்த சபை ஆண்டவருடைய வருகை மட்டும் சுத்தாங்க சபையாக முன்னோரின் விசுவாசத்தில் நிலைத்திருந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களோடு பேசுவாராக.